அடேங்கப்பா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! அண்ணன் கட்டுக்கட்டா காசை எடுத்து தங்கச்சிக்கு கொடுக்கறதும், தங்கச்சி வேணா வேணான்னு பசப்புறதும், அடடடடடா, எந்த ஊர் உலகத்திலயுமே நடக்காத காட்சியாவில் இருக்கு. ஏமா அன்னைக்கிளி, அதான் உங்க அண்ணன் காசை கட்டுக்கட்டா கொடுக்கறாருல, வாங்கி பாக்கெட்ல சொருகி வச்சுக்கிறத விட்டுட்டு எதுக்குமா வேணா வேணான்னு நடிச்சுக்கிட்டு இருக்க? நிம்மி, உள்ள போமா. சரிம்மா. ஏய், உன்னை யாரு நீங்க வர சொன்னா? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஏன் நான் வராம வேற எவ வர்றதுன்னு கேக்குறேன். ஐனி, வந்தது வராம என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கியே? முதல்ல வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. ஏச்சி, வாய மூடு. உன் வீட்டை நான் உட்காந்து விருந்து சாப்பிட்றதுக்கா வந்திருக்கேன்? வெக்கமா இல்ல உனக்கு? உன் புருஷனுக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு துப்பு இல்லைனா அதுக்காக அடுத்தவனா கிடைச்சான் இப்படி அண்ணன் வீட்டுல அண்ணனுக்கு வாங்கி வாங்கி பிழைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சௌமியா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டு போயிடாமா? உன்னை யாரு இங்க வர சொன்னா? மரியாதையா வீட்டை விட்டு வெளில போ. இப்ப மட்டும் எனக்கு அப்படியே மரியாதை ரெக்க கட்டி பறக்குதா? இனிமே நீங்க கொடுக்க போறதுக்கு? சௌமியா, நீ நல்லபடியா இருக்கணும், எந்த தொல்லையும் இல்லாம இருக்கணும்னு சொல்லித்தனமா நாங்க 2 பேரும் கிளம்பி வந்தோம். எதுக்குமா தேவையில்லாம இங்கேயும் வந்து எல்லாரும் நிம்மதியவும் கெடுத்துக்கிட்டு இருக்க? யாரு எல்லார் நிம்மதியவும் நான் கெடுக்கிறேனா? உங்க மகளும் மக குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நான் எக்கேட கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதானே உங்க எண்ணம்? ஏன் சௌமியா அப்படியெல்லாம் பேசுற? நான் என்னைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு நினைச்சிருக்கேன்? ஒரு மையம் பொண்டாட்டி நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பனா? என் மையனோட நீ சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு சொல்லித்தானே வயசான காலத்திலேயே நாங்க மருமைய வீட்டுல வந்து ஒண்டிக்கிட்டு இருக்கோம். ஏப்பா இங்கேயும் வந்து என்ன நிம்மதி இல்லாம பண்றேன்னு கேக்குறது ஒரு குத்தமா? அது நிறுத்துங்கத்த. எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நீங்க தானே. ஒரு 500 ரூபா காசுக்கு எங்க வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு 500 ரூபா நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் தானே இன்னைக்கு மயனை விட்டு கட்டுக்கட்டா இப்படி மகளுக்கு கொடுக்க வச்சிருக்கீங்க. எல்லாம் பிளான் தானே, பிளான் பண்ணி தானே வந்திருக்கீங்க. மைனி, அநியாய பழியெல்லாம் போடாதீங்க மைனி. நீங்க அன்னைக்கு எங்க அம்மாவை நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டா நான் எதுக்கு இங்க கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன்? எங்க அண்ணன் காசு கொடுக்கறது உண்மைதான், ஆனா நான் அதை வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் காசு கொடுத்ததே என் வீட்டுல உழ வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இம்பிட்டு நாளே எங்க அண்ணன் காசு கொடுத்ததா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா என்ன? இல்லைன்னா என்ன செத்தா போயிருவான். போது நிறுத்துடி. உன் திட்டமெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? புருஷனும் காலு கையெல்லாம் உடஞ்சு போய் படுத்த படுக்கையா கிடக்கான். வீட்டுல சோத்துக்கு வழி இல்ல, வருமானத்துக்கும் வழி இல்ல. சரி, நம்ம ஆத்தாலையும் அப்பையும் இதுதான் சாக்குன்னு கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா அந்த சாக்கை வச்சு நம்ம அண்ணன் நம்மளுக்கு பணம் காசு கொடுப்பான். அதை வச்சு நம்ம குடும்பத்தை பொழைக்கலாம்னு சொல்லி தானே பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. உன் பிளான் எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா என்ன? இந்தாமா, போது நிறுத்தாமா. என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? என்னத்தை இப்ப என் மையன் அன்னைக்கு தூக்கி கொடுத்துட்டியா? நீ பாத்துட்ட? அப்படியே அவன் கொடுத்தாலும் ஓமட்டு சம்பாத்தியத்துல இருந்தா கொடுத்த? என் மையன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல இருந்து தானே கொடுக்குறேன். அவன் கூட பிறந்தவளுக்கு அவன் கொடுக்குறான். உனக்கு என்ன செய்யுது? மாமா மாமியால வச்சு சோறு வர்றதுக்கு துப்பு இல்ல, புருஷனுக்கு நல்லது கெட்டது செஞ்சு கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. நீ எல்லாம் எதுக்கு தேவையில்லாம நாத்தனா வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருக்க? என் மையன் கொடுத்ததாவே இருக்கட்டும், ஓமட்டு சம்பாத்தியத்துல கொடுக்கல. அப்புறம் ஏன் இப்படி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். ஓ, இம்புட்டு நாள் ஏம்புட்டு சம்பாத்தியம் வேற, என் புருஷன் மட்டும் சம்பாத்தியம் வேறன்னு பார்த்து பார்த்து தான் அந்த வீட்டுக்கு செலவழிச்சனோ? இம்புட்டு நாள் அந்த வீட்டுக்காக நான் உழைச்சு ஓடா தேஞ்சதெல்லாம் எங்க கொண்டு போய் கணக்குல சேர்க்கறது? எம்புட்டு காசு ஏம்புட்டு காசு அந்த வீட்டுக்காக உழைச்சு கொண்டுட்டு வந்து கொட்டிருப்பேன். எல்லாத்தையும் குடும்பமா உட்காந்து தின்றுட்டு பாதி ஆட்டையை போட்டு மகளுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்து மக வீட்டை வளர்க்கணும்னு பாக்குறீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிருவீங்க. சௌமியா, அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? வாடா, நான் பெத்த புதல்வனே, உன்னதான் காணமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா, பெத்த தாயி வீட்டை விட்டு வெளியே வந்து எத்தனை நாளாச்சு? ஒரு ஃபோன் கால் பண்ணி இதுவரை நீ பேசியிருப்பியா? என்னாச்சுமா, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு எதையாவது விசாரிச்சிருப்பியா? எக்கேடோ கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அந்த மனுஷன் தான் நினைக்கிறானா? அவன் பின்னாடியே நீனு போய் கொடி பிடிச்சுக்கிட்டு திரியிற. வெக்கமா இல்லடா உனக்கு? நீ நடந்துக்கிறபடி நடந்துக்கிட்டா அவன் ஏண்டி இங்க வரப்போறான்? தாயின்னு என்னைக்காவது ஒரு நாள் பந்தபாசமா நடந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் பணம் காசுன்னு பேய் மாதிரி தெரியுற. அப்புறம் எப்படி பிள்ளைக்கு உன் மேல பாசம் வர்றேன்? யாரு? நான் பணம் காசுன்னு பேய் மாதிரி தெரியறனா? நான் பேய் மாதிரி தெரிஞ்சா இந்த அன்னைக்கு எப்படி தெரியறாளாம்? அதே பணத்துக்காகத்தானே நடிச்சுக்கிட்டு கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கா. இப்படி நம்ம அண்ணன் வருவான், எடுத்து கொண்டு வந்து கொடுப்பா, நம்ம நல்ல ஆண்டு அனுபவிக்கலான்னு அண்ணன் காசு ஆட்டையை போடுறதுக்கு இப்படி கூட்டி கொண்டு வந்து வச்சு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மொத்த குடும்பமும் அவன் நடத்துற நாடகத்தெல்லாம் நம்பிக்கிட்டு அவளுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு திரியிறீங்க. சௌமியா, இப்படி அநியாய பழியெல்லாம் அன்னைக்கு மேல போடாதம்மா. நாங்க கஷ்டப்படுறத பார்க்காம என் புள்ள கூட்டி கொண்டு வச்சிருக்கா. அவ படுற கஷ்டமே தலைக்கு மேல இருக்கு. அந்த பாரத்தையே அவளால சுமக்க முடியல. இதோட சேர்த்து எங்களையும் சுமக்கிறாளேன்னு ஒவ்வொரு நாளும் நொந்து போய் உட்கார்ந்துருக்கோம். மேற்கொண்டு வார்த்தையால எல்லாரையும் கொல்லாத சௌமியா, தயவு செஞ்சு போயிருமா.
எப்படிதான் உங்களுக்குலாம் இந்த நீலி கண்ணீர் வருதோ தெரியலையே. மகளுக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டா மட்டும் அப்படியே கண்ணுல இருந்து தார 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 தாரையா வடிய ஆரம்பிச்சிருது. ஆனா மருமகளுக்கு நான் மட்டும் எக்கேடோ கெட்டு போகட்டும், என்னவோ பண்ணட்டும், எதுல விழுந்து சாகட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. வயசானவங்க கூட பார்க்காம ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பதான் மனசு கஷ்டப்படாதா? இங்க பாருப்பா, இன்னைக்கு நீ எங்களை படுத்துற பாட்டெல்லாம் உன் புள்ள நின்று பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இதே நிலைமைதான் நாளைக்கு உனக்கும், அதை மறந்துடாத. என்ன நாளைக்கு என் மையனும் இதே மாதிரி தான் பண்ணுவான்னு சாப வர்றீங்களா? நீங்க புள்ள வளர்த்தது மாதிரிலாம் நான் புள்ள வளர்க்கல. நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். ஆனாலும் என் பிள்ளைக்கு தான் விஷத்தை விதைச்சு இப்படி கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்களே. என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வச்சிருந்தேன், எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி இந்த மாதிரி கலீஜான குடும்பத்துல வந்து நிக்க வச்சு கலீஜான எண்ணங்கள் எல்லாம் அவன் மனசுல விதைக்க வச்சு அவன் மனசே கெட்டு போய் நாசமா போய் நிக்கிறான். என் பிள்ளைய இப்படி கெட்டு குட்டிச்சவரா ஆக்கி வச்சிருக்கீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? பாத்தியாடா ராசேந்திரா, உன் பிள்ளைய நாங்க கெட்டு குட்டிச்சவராக்கிட்டோமா. நாங்க அவனுக்கு விஷத்தை விதைச்சு வச்சிருக்கோமா. அப்ப என்ன ஒரு ஏத்தம் பத்தியா? அங்க இருந்து எங்களை கொலையா கொண்டு சித்திரவதை பண்ணது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இப்படி வந்து நிக்கிறாளே. இவளையெல்லாம் என்னடா செய்யறது? ஐயா சாமி, நீ வேற எதுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவதான் புரியாம பேசுறானா, நீனு அவளுக்கு சரிக்கு சமமா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? வயசான காலத்துல எங்கனையோ கிடைக்கிறத வாங்கி குடிச்சுக்கிட்டு பொம்போல பேசாம கொட்டுல விழுந்து படுப்பமேனு இருந்தா நீ நிம்மதியா இருக்க விட மாட்டீரா? ஆமாடி, நான் பேசுறதானே உனக்கு பெருசா தெரியும். நம்ம புள்ளைய கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குது. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த புள்ள வாயை திறக்காம அமைதியா நிக்குது. அதுக்காண்டி யாரு பேசுறதுன்னு நினைச்ச? என்ன இன்னைக்கு நேத்தா பேசுற? காலம் முழுக்க நம்மளை இப்படித்தானே பல்லுல வச்சு பறத்துற. எல்லாம் நம்ம வாங்கி வந்த வர நம்ம தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? வாங்கி அடையணும்னு இருந்தா அடைஞ்சுதான் தீரணும். பேசிட்டு போற விடுங்க. அடேங்கப்பா, மகளை பேசிடக்கூடாது, மகளை ஒண்ணு சொல்லிடக்கூடாது, மகளை என்னமும் பண்ணிடக்கூடாது. மகன்னு மகளையே அரைச்சு பூசிக்கிட்டு அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்ப அந்த வீட்டுக்கு வந்த மருமகனை எனக்கு என்ன மரியாதை? என்ன பத்தி யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? உண்மையா என்ன உனக்கு நினைக்காம இருந்தேன், என்ன உனக்கு செய்யாம இருந்தேன்? காலையில நீ 10 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு வந்தாலும் பெட்ரோல கொண்டுட்டு வந்து காப்பியை கொடுப்பேன். நீ 10:30 மணிக்கு ஆபீஸுக்கு போறதுக்கு அத்தனை சாப்பாடையும் செஞ்சு வச்சுக்கிட்டு காலு கடுங்க காத்துக்கிட்டு நினைப்பேன். மத்தியானத்துக்கு நீ வர்றதுக்கு முன்ன சுட சுட சோறாக்கி வச்சு எல்லா பக்குவாடும் நான் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வேலைக்காரி மாதிரி தானே அந்த வீட்டுல என்னைய வச்சிருந்தேன். சம்பளம் கொடுக்காத வேலைக்காரியா எங்களை வச்சு நீ பாடுபட்டதுக்கு நாங்க என்னப்பா உனக்கு செய்யல? ரேஷன் கடைக்கு போறதுல இருந்து மளிகை சாமான் வாங்குறதுல இருந்து அத்தனை வேலையும் முடியாத காலத்துல அந்த மனுஷன் பார்த்தாரு. இதுக்கு மேல உனக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்ல செய்யறோம். என்ன வீட்ல எனக்கு பார்த்த வேலையெல்லாம் மக வீட்ல வந்து சொல்லி காட்டுறீங்களா? யார் வீட்ல தான் என்னதான் வேலை பார்க்காம இருக்கா? எந்த குறையும் இல்லாம வேலை வேலைக்கு திண்டுட்டு தெம்பா தானே இருக்கீங்க. இருக்கிற வீட்ல உள்ள வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன நோகுதுன்னு கேக்குறேன். மாசம் 2 லட்சம் குழைச்சு கொண்டுட்டு வந்து உங்களுக்காக தானே கொட்டுறேன். அது பத்தாதா உங்களுக்கு? அதுக்காக அந்த வீட்டு வேலையை உங்களால பார்க்க முடியாதா? அதை கூட இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிற, 2 லட்சம் சம்பாதிக்கிறோம்னு பீத்திக்கிட்டு தானமா தெரியுற. அந்த காசுல எங்களுக்காக என்னத்தை செஞ்சுட்ட நீ? உங்களுக்கு வேலைக்கு ஆக்கி போடுறதுக்காக காய்கறியை கொண்டுட்டு வந்து போடுவிய. அதை யாருக்கு என் பொண்டாடி சமைச்சு கொடுத்தா? நீ வேலைக்கு திங்கிறதுக்கும் உன் புருஷன் பிள்ளைய திங்கிறதுக்கும் தானே சமைச்சு கொடுத்தா? அத்தனையும் நாங்களேவா அவுச்சு கொட்டிக்கிட்டோம். நான் வீட்டுல இல்லாத நேரத்துல முடியலைன்னு வந்து கேட்டு உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வரல. 2 லட்சம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறேன், 2 லட்சம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறோம்னு பெரிய இவலாட்டமா பேசிக்கிட்டு இருக்க. 2 லட்சம் சம்பாத்தியத்தை எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டுமே வாடி கொட்டுற. எல்லாத்தையும் நீ தானே சேலை சட்டை நகை நட்டு நீ தானே வாங்கி மினிக்கிற. அவங்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்க நீ? 3 வேளை சோறு போடுற. அதுலயும் பழசுபட்ட கிடந்தாலும் எங்க அம்மா அப்பா தான் சாப்பிட்டுக்கிட்டு அதை கழுவி போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்னத்த நீ அவங்களுக்காண்டி செஞ்சிட்டோம்னு சரியா இவலாட்டமா பேசிட்டு இருக்க நீ? ஆமா ஆமா, நான் தான் சேலை சட்டை நகை நட்டுன்னு நான் மட்டும்தான் வாங்கி மினிக்கிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துக்காக நான் எதுவுமே செலவு பண்ணதே இல்ல பாரு. இந்த குடும்பத்துக்காக நான் எதுவுமே செஞ்சதே இல்ல பாரு. அப்பாடி, இவ்வளவு செஞ்சு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னையவே இந்த போட்டு பாக்குறீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம நானும் 3 வேளையும் உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா என்ன என்னென்ன பாடுபடுத்துவீங்களோ யாருக்கு தெரியும்? அம்மா, எதுக்குமா சும்மா தேவையில்லாம வந்து கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க இமேஜை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கம்மா. எதா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க.
நானும் வீட்டு சத்தம் வெளியில போக கூடாதுன்னு எல்லாத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு அமைதியா தாண்டா இருந்தேன். இந்த மனுஷன் தான் ஆத்தாப்பு கூட்டிட்டு வந்ததோட என்ன வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாருல. இவங்க கிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்டுதான் நாங்க வீட்டுக்குள்ள வரணுமா. மன்னிப்பு கேட்கற அளவுக்கு தான் இவங்க எல்லாம் பேசுறாங்க பாரு. நான் கூட சரிதான், எங்க அம்மா டார்ச்சர் தாங்க முடியாம சரி போய் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா இங்க வந்தாலும் இருக்கு. அப்பா என் மேல எவ்வளவு வினைய வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. மைனி அண்ணன் வந்த நாள்ல இருந்து நானும் சொல்லிக்கிட்டு தான் மைனி இருக்கேன். நல்லபடியா மைனியை கூட்டிட்டு வந்து நீங்க பழையபடி சந்தோஷமா இருங்க. அம்மாவையும் அப்பாவையும் என்ன கஷ்டப்பட்டனால நான் பாத்துக்கிறேன். இவங்களை நினைச்சு நீ கவலைப்படாத, நீ மைனியை கூட்டிட்டு வான்னு நான் சொல்லிக்கிட்டு தான் மைனி இருந்தேன். அப்படியெல்லாம் யாரையும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசாதீங்க மைனி. நீ வாய மூர்றி. உன் பிளான் எல்லாம் எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா? உன் மாமியாலும் உன்னை விரட்டி விட்டுட்டா, புருஷனும் இப்ப முடியாம கிடக்கான். ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்களை எப்படி கரையேத்துறதுன்னு வழி இல்லாம உட்காந்துட்டு இருந்து இந்த நேரத்துல தான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ். அண்ணனையும் அண்ணன் மயனையும் வளைச்சு போட்டுக்கிட்டோம்னா அண்ணன் மயனை எப்படியாவது நம்ம மகளுக்கு கட்டி வச்சிடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு தெரியற. அதுக்கு தானே என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து கரிசோர் ஆக்கி போட்டு பிளான் பண்ணிக்கிட்டு தெரியற. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளில போடி. அடியா நல்ல அடி. அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தி அசிங்கப்படுத்தின. இன்னைக்கு உன் தங்கச்சி வீட்டுல உன் தங்கச்சி உன் ஆத்தாப்பு முன்னாடி எல்லாம் என்ன அடிச்சு அசிங்கப்படுத்துறல. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும்யா, ஆகணும். எல்லாம் தெரியும், வெளில போடி. பெரிய நல்லவ மாதிரி பேச வந்துட்டா. இப்போ உங்க 3 பேருக்கும் குளுன்னு இருக்கும்லடி. இதுக்கு தானடி ஆசைப்பட்டீங்க. என் புருஷன் என்ன அடிச்சு விரட்டணும், நானும் என் புருஷனும் ஒண்ணு சேராம நான் நாடோடி மாதிரி தெரியணும். நீ மட்டும் உன் மக கூட உன் மக குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தானே கிளவி நீ ஆசைப்பட்ட. எல்லாம் நடந்துருச்சுல்ல, இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? ஐயோ அண்ணே, என்னன்னே பண்ற நீ? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? சும்மா நினைக்கலி, வயசு பையன் கூட பார்க்காம பெத்த பிள்ளைய என்ன வார்த்தை சொல்றா? இதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க சொல்றியா? அடிக்கிறதோட விடாம இவளெல்லாம் வெட்டி போடணும். வெட்டியா? வெட்டு அது மட்டும் தானே செய்யாம இருந்த. இப்போ உன் தங்கச்சி குடும்பத்துக்காகவும் உன் ஆத்தாப்புக்காகவும் என்னைய கொன்று. உன்னெல்லாம் நீ தான் வேணும்னு உனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் செத்து போறேன். இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் உயிரோட இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம போறதும் ஒண்ணுதான். உன்னை கட்டின பாவத்துக்கு நான் தாண்டி பீடிய காலமெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வெளில போடி. அம்மா நில்லுங்க அம்மா. நீ எங்கடா போற? பா அம்மா பாவம்ப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. போறதா இருந்தா உன் ஆத்தா கூட மொத்தமா போயிருந்தேன். அதுக்கப்புறம் என் கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. அப்பா அவ மனுஷியே இல்லடா, ராட்சசி. பண பேய் புடிச்சு பிசாசு மாதிரி தெரியறா. அவ கூட போய் நீனு வீணா போறியா? பேசாம இருடா. கண்ணு மைய போடுறாளுக, காது மைய போடுறாளுக, எல்லா மையும் போட்டுத்தானே பளபளன்னு மூஞ்சிய பளிச்சுன்னு வச்சிருக்காளுக. வயசான கட்டையின்னு நம்ம மட்டும் ஏன் போடாம இருக்கணும்? அலமேலுன்னு 24 மணி நேரமா மாலான்னு வடிவேலு தெரிஞ்ச கணக்கா தெரிஞ்ச மனுஷன் அந்த சிலுக்கு வந்து இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிக்கிட்டு தெரியவா சிலுக்க தேடி போறோம்னு மெட்ராஸுக்கு போய் தொலைஞ்சிட்டானே. அடியே மனநில் நானிக்காதடி கொடியே. அட நல்ல செக்கச்சவேர்னு வெத்தலை ஓட்ட வாயாட்டமா செவந்துகிட்டுல இருக்கு. என்னடி இது பெயிண்ட் அடிக்கிற பெரசு மாதிரி வச்சிருக்காளுக. சரி நம்மளும் அங்கிட்டு இங்கிட்டு என்னத்தையாவது அடிச்சு பாப்போம். அந்த காலத்துல கோவில் சாண்டல் பவுடர் எடுத்து லேசா இங்கிட்டு அங்கிட்டுன்னு தடவிட்டா போதும், உடனே பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு கன்னத்தில் என்னடி காயம் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. நான் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரே குனியா குனிஞ்சுக்கிட்டே கிடப்பேன். என்ன செய்யறது, கன்னத்துல காயமும் இல்ல, கேக்குறதுக்கு ஆளும் இல்ல. கன்னத்தில் என்னடி காயம், ஏய் பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல, பதறாதியடி. நான் தாண்டி உன் அத்தை கிழவி அலமேலு மங்க. என்னது இது கோலம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆண்டி நீங்க மட்டும் மேக்கப் போடுறேன்னு மணிக்கணக்கா கண்ணாடி முன்னாடி மினிக்கிட்டே இருக்கிய. நான் ஒரு நாளைக்கு போட்டு பாப்பமேனு போட்டேன். இது ஒரு குத்தமா? மேக்கப் போறதெல்லாம் தப்பு இல்ல, அதுக்குன்னு ஒரு வயசு வரமுறை வேணாமா? கட்டைக்கு கால் நீட்டப்பட்டிய வயசுல இப்பத்தே உட்காந்துக்கிட்டு கண் மையில் லிப்ஸ்டிக்னு போட்டு அப்பிக்கிட்டு நடு காலில் பேய் மாதிரி உட்காந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்க. ஏண்டி பொறாம பிடிச்சவளே, என் அழகை பார்த்து பொறாம பிடிக்கிற? உன்னைய காட்டி நான் மேக்கப் எல்லாம் போட்டு அழகா ஆயிருவேன்னு தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அம்சிகுந்தானி உன்னைய போட்டா சரியா வந்துடாமா? நீ தானடி இம்புட்டுக்கும் காரணம். என்ன பண்ணேன் நெடுவாளி அக்கா?
எரும மாடே, காலையில நீ தானடி இது எல்லாத்தையும் அப்பிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து மினிக்கிட்டே இருந்த. அதை பார்த்துட்டு தான் கிளவி எல்லாம் பொறாமையில பொங்கி போய் இப்படி எடுத்து அப்பிக்கிட்டு தெரியுது. போகும்போதே எல்லாத்தையும் பீரோக்குள்ள எடுத்து பூட்டி வச்சு சாவியை கையோட கொண்டு போயிருந்தா இப்படி இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல. நிக்கிறத பாத்தியா, மோகினி பிசாச முனி அடிச்சது மாதிரியே உட்கார்ந்துருக்கடி. கடக்கா வீணா போனவ அமுசா, என் அண்ணன் பெத்த மவளே, நீ சொல்லடி, இந்த மேக்கப்ல அத்தை நயன்தாராவுக்கு டஃப் கொடுக்கறது மாதிரி தானே இருக்கேன். ஆமாங்க ஆண்டி, நயன்தாராவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா உங்களை மாதிரி தான் இருப்பாங்க ஆண்டி. சிகுந்தானி, கொஞ்சமாவது உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த கிழவி நயன்தாராவுக்கு தங்கச்சி மாதிரி இருக்கா? நயன்தாராவை விட எங்க அத்தை சூப்பரா இருக்காங்க நெடுவாளி அக்கா. அடி பாவி, அந்த கிழவி ஆக்கி போடுற அந்த இத்து போன சோத்துக்கு என்னெல்லாம் பில்டப் பண்ணி கமெண்ட் பண்றடி. சும்மா இருங்க நெடுவாளி அக்கா. ஆண்டி இந்த மேக்கப்ல எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா? சாயங்காலம் நானே என் கையால உப்பு மிளகாய் எடுத்து சுத்தி போடணுங்க ஆண்டி. அம்மாடி அம்சி கண்ணு, உங்க மாமியாருக்கு நீங்க வெறும் உப்பு மிளகாயை எடுத்து சுத்தி போட்டாலும் சரி, இல்ல உன் மாமியா வீட்டுல ஒரு வாளி நிறைய மிளகாத்தூள் அரைச்சு வச்சிருக்கா, அதை எடுத்து உன் மாமியாவை சுத்தி போட்டாலும் சரி, என்னவோ பண்ணி தொலைங்க. இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு இனிமேலும் இந்த வீட்டுல நான் உசுரோட இருக்க முடியாது. நான் போறேன். ஏய், போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ள வரணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்ணு மை டப்பா காலியா போயிருச்சு, அது 2-3 டப்பா வாங்கிட்டு வா. பங்கசா, அடியலா பங்கசா இருக்காளா? என்னன்னு கூட கேட்காம இருக்கா? அடி பங்கசா, வீட்டுக்குள்ள இருக்கியா இல்லையா? அடி எளவு மக்கா, இங்கனக்குள்ள குத்துக்கல்லாட்டமா உட்கார்ந்து இருக்கிறவ ஒரு வார்த்தை என்னடி மொட்டைக்காரின்னு கேட்டாத்தே என்ன? வந்துட்டாளுக இருக்குமா செத்தமானு வாக்குறதுக்கு. அடியலா, இது என்னடி புது திருப்பா இருக்கு? எடி பங்கசா, நான் என்ன நீ திங்கிற சொத்தலையா மண்ணெளி போட்டு ஏன் என்னைய காண்டும் காணாத மாதிரி எங்கிட்டோ திரும்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க? அங்கிட்டு போ, அங்கிட்டு உன் பகுமானத்தையும் பகுசியையும் கொண்டுகிட்டு நீ நல்ல உள்ள பெத்தவ என்னைய விசாரிக்க வந்துட்டியாக்கு. அடி என்னடியே, என்ன விவரம்னு தெரியாம இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? நான் என்னத்த கண்டேன்? பக்கத்து வீட்டுல இருக்கம்னு பேராத்தானே இருக்கு. அர்றாப்புறான்னு நேத்து பொறுதோட கடந்து காவுன்னு கூவுன்னு இந்த வீடே சகஜோதியா கிடந்துச்சு. எவளாவது என்ன ஏதுன்னு எட்டி பார்த்திருக்கீங்களாடி? இப்ப வந்து நின்றுகிட்டு பங்கசம் ஒங்கசம்னு. பங்கசா, என்னடி நடந்துச்சு? எனக்கு சத்தியமா எந்த விவரமும் தெரியாதடி. ஏதோ உன் மகக்காரிதே வந்து கத்திக்கிட்டு நிக்கிறாளோ, ஏதோ சண்டை வம்பு போடுறாளோன்னு நினைச்சேன். அப்ப உன் மக லைலா வரலையா? அந்த நாய் பேரை இனிமே வாயில வச்சு கூட பேசாத முட்டி. அந்த நாயினால தானே இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி நிக்கிறேனா? ஆண்டி பங்கசா, மறுபடியும் வந்து அந்த குட்டி வம்பிழுத்தாளா? அவன் புருஷன் என்னமோ சேட்டவன நானா? நாசமா போவாவ, வாயில மண்ணலி போட பேதியில ஓரவ வயித்துல வந்து பிறந்து என்ன இப்படி சீப்பட வைக்கிறாளே. நான் அவளுக்கு என்ன பாவத்தை செஞ்சேன், என்ன பழிய செஞ்சேன்? இப்படி என்ன போறவே வரவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்க விட்டு கத்தி எடுத்து கழுத்துல வச்சு என்ன இப்படி கொலையா கொண்டுகிட்டு இருக்காளே. என்னடி பங்கசம் சொல்ற? ஆத்தாடி, நான் என்ன செய்வேன்? கத்தி எடுத்து கழுத்துல வச்சாங்களா? யாரடி எவரடி? சத்தியமா எனக்கு தெரியாதடி பங்கசம். இல்லைன்னா நான் வராம இருப்பனா, கேட்காம இருப்பனா? அப்படியெல்லாம் உனக்கு என்னமோ ஆகட்டும்னு விட்டுட்டு இருக்கிறவளா நானு? பேதியில ஓவா 100 வகையும் போட்டு ஊருமைக்க உலகுமைக்க கட்டி கொடுத்து கோடீஸ்வர மாப்பிள்ளைன்னு போய் விழுந்த பாவத்துக்கு எல்லாத்தையும் வித்து திண்டுட்டு ஊரு பையட்டையும் கடனை வாங்கி வச்சு கடங்கார அருவாலை தூக்கிக்கிட்டு என் வீடு தேடி வந்துட்டாண்டி மொட்டைக்காரி. அடி மொட்டைக்காரி, என்னடி சொல்ற பங்கசா? கடன் வாங்கி வச்சிருந்தாளா? கடனை நான் கடை, உங்க கடை, எங்க கடை இல்லடி. 20 லட்சம் 25 லட்சம் கடனை வாங்கி வட்டிக்கு வச்சுட்டு இன்னைக்கு ஒண்ணுமில்லாம அம்போன அவ போயிட்டா. கடங்கார பையன் என் கழுத்துல கத்திய வச்சு நேத்து நான் உசுர தப்பிச்சதே பெரும் பாடா போச்சுடி மொட்டைக்காரி. கடைசியா என் மையன் வந்ததே என்னைய காப்பாத்துனேன். சுப்பிரமணியா வந்தேன். ஆமாடி மொட்டைக்காரி, நான் பெத்த மயனை அவன் மச்சனை போட்டு பிள்ளைக்கு இல்லைன்னா நான் என்ன கதி ஆயிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு செத்து 2 நாள் காரியம் முடிஞ்சிருக்கு முடி மொட்டைக்காரி. நான் பெத்த மையன் ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்த மையன் இந்த ஆத்தாளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சவன ஓடி வந்து எங்க அம்மால அடிக்க நீ யாருடா, என் அம்மால மிரட்ட நீ யாருடான்னு நான் மையன் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கு? கோடீஸ்வர மருமையனுக்கு கட்டி கொடுத்த மகன்னு பார்த்து ஊட்டி உன் பிள்ளைய வளர்த்தால. உன் மகனால தானடி இன்னைக்கு பிரச்சனையாயிருக்கு, உன் உசுருக்கு ஆபத்து வந்திருக்கு.
ஆமா ஆமா, நேத்து நான் பட்ட பாடு அந்த நிமிஷம் துடிச்சா துடிக்கி அத்தா தண்டி அருவா ஒன்னொன்னு வீச்சருவா கணக்கா தூக்கி கழுத்துல வச்சியா பாரு, அந்த நிமிஷமே போயிருச்சுடி. நான் ஏண்டா அந்த பிள்ளைய பெத்தோம், அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும்னு ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைய நினைச்சு நான் படாத பாடுல துடிக்காத துடி இல்லடி மொட்டைக்காரி. 1000 இருந்தாலும் அப்ப பெத்த மயனை கண்டு தானே துடிச்சு போய் ஓடியாந்திருக்கேன். அப்பேற்பட்ட மயனையும் மயமுட்டு பிள்ளைகளையும் தானடி ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்தானே நான் ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்தானே. அந்த பாவத்துக்கு தானே இன்னைக்கு பச்சை தண்ணியோட பல்லுல விடாம உட்காந்துருக்கேன். நான் பெத்த மையம் இல்லைன்னா என் கேது என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்த்தாலே பக்கு நடிக்குதடி மொட்டைக்காரி. ஊட்டி வளர்த்த மக உன்னை ஊரை சிரிக்க வச்சுட்டு போயிட்டா. ஓடி அடிச்ச மையன் உனக்காக ஓடியாந்து நின்றானாக்க. என் ஆத்தால எப்படிடா அடிக்க போச்சு, என் ஆத்தால எப்படிடா கேட்க போச்சு. எவ காசு வாங்கினாலும் அவட்ட போய் கேளுங்கடா, அவ கொண்ட மாசத்தை போச்சு ஆயுங்கடா. என் ஆத்தா ஒன்றும் தெரியாதவ, அடுத்தவளுக்கு தீங்கு நினைக்காதவ. அப்புறாணி என் ஆத்தாட்ட வந்து இப்படி நிக்கிறியல்லடான்னு மச்சினனும் நின்றுக்கிட்டு அர்றா புர்றான்னு கத்து ஆடுன ஆட்டமா வந்த வட்டிக்காரனே அரண்டுக்கிட்டு ஓடிட்டாண்டி. அந்த அளவுக்கு தாயும் பிள்ளைகளுமா வந்து நின்று என்னை காப்பாத்தி அடிச்சு ஆத்தாடி. அந்த நிமிஷம் நான் பெத்த மையனை நினைச்சு அப்படியே உச்சி குளிர்ந்து நான் என்ன நிலைமையில இருந்தேன் தெரியுமா? நான் என்ன நிலைமையில இருந்தேன்? பெத்த மையனை உன்னை உச்சி குளிர வச்ச மையனை அத்தை ராத்திரியில வயசு பிள்ளையில கையில பிடிச்சிருக்காடின்னு கூட நினைக்காம அவன் பொண்டாட்டி பிள்ளையில ஊரை விட்டு அடிச்சு துரத்தி பண்ணாத ஆக்கினி எல்லாம் பண்ணுனேன். இன்னைக்கு அந்த மையன் உனக்கு வந்து நின்றிருக்கான். ஊரை பார்த்து உலக பார்த்து நகை போட்டு நட்டு போட்டு சீரை செஞ்சு சிறப்பாட்டை செஞ்சு பார்த்து கட்டி கொடுத்த மக இன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருக்கா. இப்பவாது புரியுதாடி பங்கசா, யாரு நல்லது யாரு கெட்டதுன்னு? ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேணும்னு வந்து கேட்டா காசை கொடுத்து உதவி செஞ்சேன். அடகு வைக்கணும்னு வந்து நின்றா நகைய கொடுத்து உதவி செஞ்சேன். ஒண்ணும் இல்லாம வந்து நின்றா சோறாக்கி போட்டு சீராக்கி போட்டு பார்த்து மருமையனுக்கு ஒவ்வொன்னையும் பக்குவமா செஞ்சு வச்சேன். கடைசியில நகைய திருடி ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தினா வேதனை தாங்க முடியல. கடைசின்னு வட்டிக்காரன் போறவன் வர்றவன் நின்றவன் நிமிந்தவன் யாரு வேறுன்னு ஊரு பேரு தெரியாதவன்லாம் என் கழுத்துல கத்திய கொண்டு வந்து வைக்கும்படியா ஆளாக்கிட்டு நாய் எங்க போய் தெரியுதுன்னு தெரியலையடி. நாய் எங்கேயோ போயிட்டு போறா, இதுக்கு மேலேயே அவளை எதுக்கு நினைச்சுக்கிட்டு கிடக்க? நாய் நாடு மாதிரி நாய் எங்கிட்டோ போய் தொலைஞ்சிட்டு போகுது. ஆத்தாடி பங்கசன்னியாரும் செத்து 2 நாள் ஆயிருப்பாளாம்ல. கேட்கையிலேயே கொலை கொதிச்சு பையில நிக்குது. ஐயா தோர இது சுயநல பூமி. ஏதோ ஒண்ணுதான் வந்தேன், ஆனா இம்புட்டு கூத்து நடந்திருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடி. இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசாம செத்தா சாகட்டும்னு விடுவேனா? அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரி அந்த மொட்டைக்காரி. இனிமேலாவது பார்த்து புத்திசாலித்தனமா சூதானமா நடந்துக்க. ஆமாடி மொட்டைக்காரி, ஆமா நீ சொல்றதும் சரிதான். இப்ப தானே இந்த மரம் மண்டைக்கு உரைக்குது. இப்படி சொல்லிப்புட்டு மறுபடியும் மகன்னு போய் அவகிட்டயே விழுந்துடாத. இனிமே அந்த நாய் இந்த பக்கம் வந்தா விளக்க மாத்தாலேயே அடிச்சு விரட்டி விட்டுரு. நாய் உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்குன நாய் எப்படி நின்றாலும் சரி, எங்க போய் பிச்சை எடுத்தாலும் சரி, நாய் நிக்கிற திசை பக்கமே நீ நிமிந்து வாக்க கூடாது பங்கசா. இனிமேலாவது மயமுட்டு பிள்ளைன்னு பார்த்து நல்லபடியா நடந்துக்கிறங்க. குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து ஒண்ணாக்கி இருங்க.